ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 24/7/2025 வியாழக்கிழமையில் ஆடி அமாவாசை வருகிறது. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையோடு இணைந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் வருது. புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க குரு பகவான். இவங்களுக்குரிய நட்சத்திரமும் கிழமையும் இணைந்து வரனால இந்த ஆடி அமாவாசையில் குரு பகவானையும் நம்ம வழிபடுறதுனால மங்கள காரியத்திலிருந்து இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அது மட்டும் இல்லை, ஸ்ரீராமபிரானுடைய நட்சத்திரம் புனர்பூசம். இவர் சூரிய குலத்தில் தோன்றியவர். சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவங்க. அதனால் இது ரொம்பவே விசேஷமான ஆடி அமாவாசையாக சொல்லப்படுது. வியாழக்கிழமை அன்று அதிகாலை 3:06 அமாவாசை திதி தொடங்குது. ஜூலை 25ஆம் தேதி அதிகாலை 1:48 வரைக்கும் அமாவாசை திதிங்கிறது இருக்குது. அன்றைய தினம் வியாழக்கிழமைங்கிறதுனால காலை 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் யமகண்டமும், பகல் 1:30லேருந்து 3 வரைக்கும் ராகு காலமும் இருக்குது. இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலை 7:30க்கு மேலே கொடுப்பது நல்லது. அதே போல் படையலிடுறது 1:20க்கு 1:20 முன்னாடியே நீங்கள் படைச்சிடுறதும் நல்லது. ஏன்னா முன்னோர் வழிபாடுங்கிறது ராகு காலம் யமகண்ட நேரத்தில் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆடி அமாவாசைங்கிறது ரொம்பவே விசேஷமான அமாவாசை. இந்த நாளில் நம்மை பார்ப்பதற்காக நம்ம செய்யும் வழிபாடுகள், படையல், தான தர்மங்கள் இதை ஏற்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் இருக்குது. நம்முடைய வீடு தேடி வரும் பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நம்ம நிச்சயமாக கடைபிடிக்கணும். ஆடி அமாவாசை நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ருதோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த நாள். இதனால் திருமணம், குழந்தை பேர் இந்த மாதிரி நம்முடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கும். முன்னோர்களுடைய ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான விரத நாளில் ஒன்றுன்னு பார்த்தா அது ஆடி அமாவாசை. ஒரு வருடத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை ஒன்று. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசைங்கிறதுனால ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய ஒரு நாள். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திதி நமக்கு முந்தைய 41 தலைமுறையும் போய் சென்றடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறதுனால நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழி செய்யும். இந்த ஆண்டு வரக்கூடிய ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பானது. இந்த ஆடி அமாவாசையில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் தெரியும். அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுனால முன்னோர்களை வழிபட்ட முழு பலனையும் நம்ம பெற முடியும். ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடாதவை பார்த்தெல்லாம். ஆடி அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ, சமையல் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது. முதல் நாளே நீங்கள் இதில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் நீண்ட நேரம் தூங்குறத தவிர்த்துக்கோங்க. காலையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்துறத நீங்கள் எழுந்துடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் உள்ள அனைவருமே குளிச்சிடுங்க. நீர்நிலைகள் போயிட்டு தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் விளக்கேற்றதோட தனியாக முன்னோர்கள் படத்திற்கு ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் உணவு அளிக்கிறதா இருந்தால் பகல் 12 மணிக்கு பிறகு தான் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போடணும். முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது, 2 இலைகள் போட்டு தான் படையலிடணும். பித்திருக்களோட ஃபோட்டோக்களை அங்கேயும் இங்கேயுமா வைக்க வேணாம், ஒரே இடத்துல வச்சு படையல் போடுங்க. காகத்திற்கு சாதம் வச்சதுக்கப்புறம் தான் பித்திருக்களுக்கு படையலிட வேண்டும். அதற்கு முன்பாக படையலிடக்கூடாது. அதனால் காகத்திற்கு முன்னாடி சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பித்திருக்களுக்கு நீங்கள் படையல் போடுங்க. பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் சில இருக்குது அமாவாசையில். ஆடி அமாவாசை அன்று நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது. நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கவே கூடாது. பெண்கள் குளிச்சுட்டு தான் சமையல் செய்யணும். குளிக்காமல் சமையல் அறைக்கு செல்லக்கூடாது.
ஆடி அமாவாசை படையல்ங்கிறது நம்முடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நைட்டி இதெல்லாம் தவிர்த்துட்டு பாரம்பரியமான புடவை அணிந்து நீங்கள் சமைப்பது விளக்கேற்றுவது நல்லது. முடிஞ்சால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தானம் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தா ஆடி அமாவாசை என்று ஒரு 5 பேருக்கு 5 விதமான பொருட்களை தானமாக கொடுக்கலாம். 1 கிலோ அரிசி ஒருவருக்கு, 1 கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு, 1 கிலோ வெல்லம் ஒருத்தருக்கு, 1/2 கிலோ நெய் ஒருவருக்கு, முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருத்தருக்கு, இப்படி 5 பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்கணும். இந்த 5 தானங்களை யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் இந்த 5 தானங்களை கொடுக்கறதுனால நீங்கிடும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். முடிஞ்சால் நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை வியாழக்கிழமையில் குரு பகவானுக்குரிய நாளில் வருது. அதனால் நிச்சயமாக அந்த வியாழக்கிழமையில் கடன் வாங்கவே வாங்காதீங்க. முற்றிலும் தவிர்த்துடுங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வாங்கி தான் ஆகணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா தயவு கூர்ந்து அந்த நாளில் கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி தங்கத்தை அடகு வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. தங்கத்தில் எந்த பொருளையும் ஒரு சின்ன குண்டுமணி கூட அந்த நாளில் தவற விடாதீங்க, அடகு வைக்காதீங்க. ஏன்னா குரு பகவானுக்கு தங்கம் குரு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க, குருவுக்குரியது. அதனால் அந்த நாளில் வியாழக்கிழமையில் தங்கத்தை அடமானம் வைப்பதுங்கிறது கூடவே கூடாது. முயன்ற அளவுக்கு நீங்கள் அந்த நாளில் அடகு வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக அமாவாசை அப்படின்னாலே எல்லாருமே அசைவம் தவிர்த்துடுவாங்க. இருந்தாலும் வெளியில் வேலைக்கு போகிறவங்க இல்லை படிக்க போகிற பசங்க இவங்க எல்லாருக்குமே வீட்டில் பெற்றோர்கள் சொல்லிடுங்க, அன்றைய நாளில் அசைவத்தை வெளியில் கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. நம்ம என்ன தான் விரதம் இருந்தாலும் இப்படி வெளியில் போயிட்டு அந்த அசைவத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அதனால் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பது நல்லது. இது சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்றம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம தப்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆடி அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.